உலகை தன் வசீகர குரலால் ஈர்த்த எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்து விட்டார். எஸ்பிபி என்றாலே சுப்ரீம் பர்சன் பிளஸ்ட் பை பர்த். ஆம், பிறக்கும் போதே ஒரு வரத்தை வாங்கிக் கொண்டு பிறந்தார். ஸ்வரத்தில் லயம் என்பதே அந்த வரம். 7 ஜென்மங்களில் செய்த தவத்தின் பலனாக 7 ஸ்வரங்களாகவே வாழ்ந்து மறைந்து விட்டார். தன்னை நாடி வந்த புகழை ஓடிச் சென்று மற்றவருக்கு பகிர்ந்தளித்தார். தன் சக கலைஞரையே ஆசானாக பாவித்து பாத பூஜை செய்தார். அவர் குரல்களிலிருந்து விழுந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, நம்மை நம் மனதை உரிக்க வைக்கின்றது. காரணம், அந்த வார்த்தைகளிலே ஒரு மந்திரத்தையும் குழைத்து உச்சரிக்கிறார். அந்த மந்திரம் நாதங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்கும் ஓங்கார மந்திரம். அறிந்தோ அறியாமலோ அவர் உச்சரிக்கும் வார்த்தையிலும் ஓம் என்ற ஓசையும் சேர்த்து நம் காதில் விழுந்து கொண்டே இருந்தது. அந்த பிரணவம் அவருடைய பிராணனில் கலந்து ஒன்றாகி போனது. அந்த பிரணவம் நம் இதயத்துக்குள் பாய்ந்து ஊடுருவி அங்கேயே நின்று நிலைத்து விடுகிறது. அதனால் தான் அவ்வளவு அமைதி, அத்தனை ஆனந்தம். கண்களை மூடிக்கொண்டு கானம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் சிறகடித்து பறக்கின்றது. அவர் பாடிய எண்ணற்ற காதல் பாடல்களிலும் இதுவே எங்கி நிற்கின்றது. அந்த பாடல்களை கேட்கும் போது அவருடைய உயிர் உள்ளத்தில் உள்ள ஏதோ ஒரு காதலியை வருடிக்கொண்டு பாடுவது போல இருக்கின்றது. அவருள் மறைந்து வைத்திருக்கும் அந்த காதலி இசையரசி. ஆம், அந்த உயிரும் இசையும் கலந்து வெளிப்பட்டதால் அவருடைய இசையெல்லாம் உயிர் பெற்றுவிட்டது. இன்றும் உயிரோடு நம்மோடு உறவாடிக் கொண்டிருக்கிறது. அவரின் உயிரும் இசையும் கலந்ததால் உயர உயர பறந்தார். இன்று எட்டாத உயரத்திற்கே பறந்து போய்விட்டார். வாங்கி வந்த வரம் முழுவதையும் ஒரு அணுவும் மிச்சமில்லாமல் இந்த பூமிக்கு வாரி வழங்கி சென்று விட்டார். மேடையிலே கானம் பாடியவர் என்று வானத்தையே மேடையாக்கிக் கொண்டு விட்டார். கானம் அங்கே ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தீர்க்கமாய் நம் காதுகளை தீட்டி கேட்டால் ஜீவனோடு அவர் இசை நம் மனதை நிறைத்துவிடும். ஓசையின் வடிவாய் ஜகம் முழுவதும் கலந்து விட்டார் எஸ்பிபி. நம் வார்த்தைகளை கோர்த்து ஏணியாக்கி வானத்திற்கு பாடியணைப்போம். விண்ணிசையாய் மாறிய அவரை நம் பன்னிசையால் பாடி அழைப்போம். ஓ பாரத பரவியே, தமிழ்நாட்டிலே நீங்கள் கட்டிய கூட்டை கலைத்து விட்டு சென்று விட்டீர். நீங்கள் நேசித்த இந்த தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் மீண்டும் கூடு கட்டி வாழ்வீர்கள். அங்கிருந்து எழும் தேவகானம் எங்கள் காதில் விடும் வரை நாங்கள் காத்திருப்போம்.